மாலை நெருங்குகிறது. ஊரே மகாதீபத்தை காண ஏங்கி கிடக்கிறது. இத்தனை நாளும் வீணே கழிய இந்த ஒரு நாளை எண்ணியே கிடந்தோம் ஐயனே என்று அன்பர்கள் தவிப்போடு உள்ளனர். பக்தர்களால் அளிக்கப்பட்ட வெள்ளை வஸ்திரங்களும் பல 100 கிலோ நெய்யும் கற்பூரமும் கொண்டு தீபம் தயார் செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் மலை மீது தீபம் ஏற்றக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் பர்வதராஜ குலத்தவர்களே. மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளும் இவர்கள் வலை வீசி மீன்பிடித்த ஐயனாம் நம் அரணுக்காக இங்கே இந்த அற்புத தொண்டை செய்கின்றனர். தீப நாளன்று காலை 11 மணிக்கு கோவிலில் திரி நெய் போன்றவைகளை பெற்றுக்கொண்டு மலை ஏறி வந்து இந்த ஏற்பாட்டை செய்கின்றனர். சுற்றியுள்ள அத்தனை ஊர்களுக்கும் தெரியும் வண்ணம் தொடர்ந்து 11 நாட்கள் இடைவிடாது எரியும் வண்ணம் பிரம்மாண்டமான கொப்பரையில் திரி அமைக்கப்படுகிறது. தீப ஏற்பாட்டை காண கருடன் காட்சி தருவான் என்பது இவர்களது நம்பிக்கை. அது இதுவரை பொய்யானதில்லை என்பது அரணின் திருவருளால். பக்தர் கூட்டம் பரவசத்தோடு காத்திருக்கிறது. நேரம் நெருங்கி வருகிறது. மலை மீது மட்டுமல்ல, திருவண்ணாமலையில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீதி முக்கிலும் தீப ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் பிரார்த்தனை செய்து பஜனை பாடி மகாஜோதியை வரவேற்க தயாராய் உள்ளனர். சூரியன் ஆசி பெற்று மறைய சந்திரன் தன்னிலும் பெரிய சுடரை காண வேண்டி நிற்கிறான். இதோ மலையின் கீழே மலையின் பரணி சுடரை காட்டிவிட்டார்கள். மலை மீது அந்த அற்புத ஜோதி ஏற்றப்படுகிறது. இதோ இதோ உயர்கிறது ஜோதி, எரிகிறது ஜோதி. உலகத்து உயிர்களை எல்லாம் உயிர்விக்க வந்த ஜோதி பற்றி பரவுகிறது. அழகிலா ஆனந்த ஜோதி எங்கும் தெரிகிறது. அண்ணாமலைக்கு அரோகரா என்று நகரமே கத்தி கதறுகிறது. தாயை கண்ட கன்றாய் அன்பர்கள் மனமெல்லாம் குரலாக கூவுகிறது. ஐயா அரணே, ஆலமர செல்வா, ஆலமுண்ட கண்டா, வினை தீர்ப்போனே, விரிசடை நாதா, தென்முக தெய்வமே, தேவருள் மூத்தோனே, பிறவி பயன் பெற்றோம் என நெஞ்சம் பிதற்றுகிறது. ஊரெங்கும் வானவெடி சத்தம் விண்ணை பிளக்கிறது. நகரமே ஒளி வெள்ளத்தில் மிதக்கிறது. அஞ்ஞான இருளை விளக்கும் ஆன்மச்சுடர் எங்கும் ஒளிர்கிறது. கோயிலின் முன்னே பக்தர்கள் கூட்டம் தீபமேற்றி சூடமேற்றி வணங்குகிறது. கோயிலின் உள்ளே அர்த்தநாரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுக்கும் காட்சி தருகிறார். இது உமையவளே நடத்திய அற்புத திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. பழந்தமிழ் இலக்கியங்கள் சீவக சிந்தாமணி, கார்40, அகநானூறு, தேவாரம், திருவாசகம் பாடி தொழுத விழா. தீபமே லிங்கத்தின் வடிவம்தான். உற்று பாருங்கள் புரியும். தீபத்தின் மஞ்சள் நிறம் பிரம்மனையும், சிவப்பு விஷ்ணுவையும், கருப்பு சக்தியும், இவை அத்தனையும் கலந்த சுடர் சிவனாகவும் உள்ளது. ஏன் இறைவன் நெருப்பு வடிவாக நின்றான்? பஞ்சபூதங்களில் தீயே சுத்தமானது. தன்னையும் தன்னை சேர்ந்ததையும் சுத்தமாக்குவது தீயே. தீயே மனிதன் அளிக்கும் ஆகுதி பொருட்களை தேவர்களுக்கு கொண்டு செல்லும் வாகனம். தீ ஒன்றே மேல் நோக்கி செல்லும் பஞ்சபூதம். இதனாலேயே ஈசனார் நெருப்பாக நின்றார் எனலாம்.
உருவாவதும் ஊழி பிரளய காலத்தை அனைத்தையும் முடிக்க செய்வதும் நெருப்பினாலேதான். தீபம் சகலராலும் சிறப்பிக்கப்படுவது இதனாலேதான். சிவாய நம எனும் பஞ்சாட்சரத்தை போன்றே அரகர எனும் சொல்லும் அற்புத திருமந்திரம். அரஹர என்பதே மருவி அரகர என்றாகி அரோகரா என்றானது. சிவனின் 64 வடிவ தோற்றங்களில் லிங்கோத்பவ மூர்த்தியே பழமையானவர், அருவுருவ தத்துவம் சொன்னவர். லிங்கோத்பவ மூர்த்தி தோன்றியது திருவண்ணாமலையில்தான். அதையே தீபமாய் இன்று வழிபடுகிறோம். பூவுலகில் எந்த ஜீவனும் இந்த 10ஆம் நாள் மகாதீபத்தை கண்டால் பிறவி பிணி அகன்று சகல பாவங்களையும் தொலைத்து சிவபதம் அடைவார். இது சத்தியம் என தலபுராணம் கூறுகிறது. எல்லா உயிரிலும் சிவம், எங்கும் நீக்கமர உறைவது சிவம், பஞ்சபூதங்களும் சிவம். அந்த பரம்பொருள் இல்லாத ஒன்று இங்கு இல்லவே இல்லை. எல்லா உயிரிலும் சிவம் என்பதாலேயே சைவ மதம் அன்பு கொண்டு அனைத்து உயிரையும் தொழுதது. அன்பே சிவம் என்று அகிலத்தோர்க்கு அறிவித்தது. விஷ்ணுவும் பிரம்மனும் எட்ட முடியாத மலையாக இருந்ததாலேயே இது அண்ணாமலை என கூறப்பட்டது. அண்ணா என்றால் எட்ட முடியாத என்று பொருள். ஏன் அவர்களுக்கு எட்ட முடியவில்லை? இதன் உட்கருத்து என்ன? திருமால் என்றால் செல்வம், பிரம்மன் என்றால் கல்வி. கல்வியாலும் செல்வத்தாலும் ஈசனை எட்ட முடியாது. சரணாகதி நிலை ஒன்றினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்பதே விளக்கம்.